அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். சென்னை புறநகர் பகுதியில் பெய்த கனமழையால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். இதேபோன்று கனமழை காரணமாக பெருங்களத்தூர் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். ஏற்கனவே தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுது. இந்த சூழ்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காரணமாக குரோம்பேட்டை மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன மீரான்? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதல்ல வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் மாலையில் சூழ்நிலை மாறி கனமழையானது சென்னை புறநகர் பகுதி முழுவதும் ஒரு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக சென்னை புறநகரில் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு பல்வேறு சாலைகளில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்கின்ற ஜிஎஸ்டி சாலை பகுதியில் குரோம்பேட்டையில் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மழைநீரானது சாலையில் தேங்கி நின்றதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிற காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கிடையே தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி பயணம் செய்யும் காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இதே போல தொடர் விடுமுறை முடிந்து அந்த தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மாலை முதல் சென்னை திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தொடங்கியிருக்கிறது. சுங்கச்சாவடியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நீடித்து வந்த நிலையில் பெருங்குளத்தூர் பகுதியிலும் தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலானது தொடங்கியிருக்கிறது. ஏராளமான கார்களில் வந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இதனால் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி வருகின்ற ஜிஎஸ்டி சாலை பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நீடித்து வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் மாலையில் செய்த கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் செல்லும் காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. நன்றி மீரான், உங்களுடைய கள விவரங்களுக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.